வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்திட முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அறிவுறுத்தல்கள் என்னவாக இருக்கிறது, நிலவரத்தை பதிவு செய்யுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், டெல்டா மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆலோசனை என்பது தமிழக முதலமைச்சரால் மேற்கொண்ட பிறகு பல்வேறு உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில மழை பாதிப்புகள் மக்களின் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு தங்குவதற்கான முகாம்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்கவும், முகாமில் உள்ள மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வித வசதிகளையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழையொட்டி சென்னையில் மேற்கொண்டு வரக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்தும் அதே நேரத்தில் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக நெல் கொள்முதல், சேமிப்பு, நகர்வு மற்றும் அறவை பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதன் அடிப்படையில் பல்வேறு உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி அன்று ஈரப்பத அளவு, அதாவது நெல் கொள்முதல் செய்வதற்கு அந்த ஈரப்பத அளவு என்பது 17% 22% தளர்வு வழங்குமாறு தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறது. இந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி மத்திய அரசுடைய ஒப்புதல் பெற அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா மத்திய அரசுடைய அந்த அனுமதி கிடைக்கப்பட்டால் மட்டுமே 22% வரை நெல் என்பது மழை நீரால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 17% 22% வரை மழையால் ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது கடிதம் வாயிலாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை விரைந்து அந்த அனுமதியை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சென்னையில மழை பாதிப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து மழை தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை பயன்படுத்தி மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதும், மழையால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக மீட்டு முகாம்களுக்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.